Hi, welcome to Success Cooking Entertainment Channel, co-sponsored by Success Taxi Private Limited. நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லோரும் வந்து பாதுஷா சர்க்கரை போட்டு தான் செய்வாங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் ஹெல்த்தியாக தேவைன்றதுக்கோசரம் கருப்பட்டி, நம்ம நாட்டு முறை வெள்ளம் செய்யக்கூடிய கருப்பட்டி வெல்லம் வச்சு கருப்பட்டி வச்சு ஜீரா செஞ்சு நம்ம கருப்பட்டி பாதுஷா செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கருப்பட்டி வச்சு பாதுஷா செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரா ரெடி பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அதுக்கு கருப்பட்டியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அது நல்லா ஜீரா ரெடி ஆகட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கருப்பட்டி பாதுஷா செய்யறதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன், ஓகேங்களா. அது கூட கொஞ்சமாக தயிர், பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். 100 கிராம் வனஸ்பதி போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணுறேன். சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போடுறேன். மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இதில் தேவைக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு எதுக்குன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பாருங்க, நம்ம கருப்பட்டி பாதுஷா செய்யறதுக்கு நம்ம கருப்பட்டி ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா. கொஞ்சம் இது கம்பி பதத்துக்கும் முன்னாடி எடுக்கணும், ஓகேங்களா. கொஞ்சம் பிசுப்பு இருந்தால் போதும், அந்த பாத்திரம் எடுத்தால் போதும். இப்போ மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி ரெடி ஆகட்டும். அதை உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஜீராவில் போட்டு எடுத்துடலாம், ஓகேங்களா. ஜீரா ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறோம் வாசனைக்கோசரம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம். லெமன் புழியதுக்குன்னா அந்த சர்க்கரை மாரி அது படியாமல் இருக்கிறதுக்கோசரம். ஒரு பக்கம் ஜீரா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுஷாவுக்கு மாவு உருட்டிட்டோம். இப்போ இந்தமாரி சின்னதாக நடுவில் பள்ளம் போட்டு எண்ணெயில் விடுறோம். பாதுஷா வந்து அப்படியே நம்ம போட்டதை விட அப்படியே 2 மடங்கு பூத்து வரும், ஓகேங்களா. நம்ம மாவுலாம் கரெக்டாக கொடுத்தோன்னாக்கா பேக்கிங் சோடா, தயிர் ப்ளஸ் நெய் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தோன்னா கலர் அப்படியே சூப்பராக வருது பாருங்கள். பாதுஷா நல்லா வெந்துடுச்சு, ஓகேங்களா. இந்த சூட்டோடு எடுத்து ஜீராவில் போடணும். ஜீரோ போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி விடணும். ஜீரோவில் ஒரு 2 நிமிஷம் இந்த சைடில் ஊறணும், ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜீரா வந்து நல்லா ஸ்டஃபிங் ஆகும். மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய கருப்பட்டி பாதுஷா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாரி ஹெல்த்தியான ஃபுட்டாக உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, சுகர் பிரச்சனை இருக்கும், அவங்களாம் கருப்பட்டி வச்சு இதேமாரி பாதுஷா ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. அதேமாதிரி சக்ஸஸ் டாக்ஸி பிரைவேட் லிமிட்டடில் கேப் புக் பண்ணுங்கள், ட்ராவல் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சக்ஸஸ்.